காட்டு நாய்களுடன் ராணி. ஒரு ராணியிடம் 10 காட்டு நாய்கள் இருந்தன. தனக்கு பிடிக்காத ஆலோசனைகளைச் சொல்லும் அமைச்சர்களை சித்திரவதை செய்து கொள்வதற்கு அவற்றை பயன்படுத்தினார். ஒருமுறை ஒரு அமைச்சர் ஒரு கருத்தைச் சொன்னார். அது ராணிக்கு பிடிக்கவில்லை. எனவே அமைச்சரை நாய்களுக்கு தூக்கி எறிந்துவிட உத்தரவிட்டார். நான் உங்களுக்கு 10 வருடங்களாக விசுவாசமாக சேவை செய்து வருகிறேன். என்னையும் நீங்கள் இவ்வாறு செய்வீர்களா என்று அமைச்சர் கெஞ்சினார். இரக்கமே இல்லாத ராணி தண்டனையை நிறைவேற்ற சொன்னார். நாய்களிடம் வீசுவதற்கு முன் 10 நாட்கள் அவகாசம் கொடுங்கள் என்று அமைச்சர் கெஞ்சினார். ராணியும் ஒப்புக்கொண்டார். அந்த 10 நாட்களில் அமைச்சர் நாய்களை பராமரிப்பவரிடம் சென்று அடுத்த 10 நாட்களுக்கு தானே நாய்களை பார்த்துக்கொள்வதாக சொன்னார். காவலர் அதை ஒப்புக்கொண்டார். அமைச்சர் நாய்களுக்கு உணவளிக்கத் தொடங்கினார். அவற்றிற்கு எல்லா வேலைகளையும் அவரே செய்தார். நாய்கள் அவரிடம் நன்றாக பழகிவிட்டன. 10 நாட்கள் கழித்து மீண்டும் தண்டனையை நிறைவேற்ற ராணி ஆணையிட்டார். அமைச்சரை நாய்களுக்கு தூக்கி எறியப்பட்டபோது எல்லோரும் அங்கு நடந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். நாய்கள் வாலை ஆட்டிக்கொண்டு அமைச்சருடன் விளையாடிக் கொண்டிருந்தன. அவரது கால்களை நக்கின. அதைக் கண்டு ராணி திகைத்தார். நாய்களுக்கு என்னாகிவிட்டது என்று கோபமாக கத்தினார். அப்போது அமைச்சர், நான் நாய்களுக்கு 10 நாட்கள் மட்டுமே சேவை செய்தேன். அவை என் சேவையை மறக்கவில்லை. ஆனாலும் 10 வருடங்கள் நான் உங்களுக்கு சேவை செய்து வருகிறேன். நீங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டீர்கள் என்று அமைச்சர் சொன்னார். ராணி தன் தவறை உணர்ந்தார். அப்போதிலிருந்து நாய்களுக்கு பதிலாக முதலைகளை வளர்க்க ஆரம்பித்தார்.